அந்த வைகை வளவன் என்று கேட்கத் தொடங்கிவிட்டனர். என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுக்கு துணிவு வந்து விட்டதா? அமெரிக்காவிற்கு பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போட்டி பொதுக்குழுவா, மாமியாரை எதிர்த்து மருமகள் வைக்கின்ற தனி உலையா, தன்னுடைய பதவிக்கு தகுந்த ஒரு மதிப்பு மரியாதை தெரியாத ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு தமிழகம் திண்டாடுகிறது என்று சொல்லலாமா? அப்படித்தான் இருக்கு. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிவிட்டது. தமிழக பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர் முதல்வர் தான், மாண்புமிகு முதல்வர் தான் என்று. அப்புறம் என்ன போட்டியா ஒரு மாநாடு, துணைவேந்தர்கள் மாநாடு? மாநாட்டுக்கு போகணும்னு நான் சொல்றேன். மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் கலந்து கொள்ள வேண்டும்? இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் எடுத்து. உச்ச நீதிமன்றம் மிகச் சரியான ஒரு தீர்ப்பை, செவிட்டில் அடித்த தீர்ப்பை கொடுத்தது. 10 மசோதாக்களை நிறைவேற்ற சொல்லியது. அதிலே ஒன்று, தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களுடைய இனிமேல் முதல்வர் தான் இருப்பார் என்ற மசோதாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சட்டத்தில், அரசு கெஜெட்டில் வெளியிடப்பட்டு விட்டது. சரி, அதன் பிறகும் என்ன வேலை இங்கே கவர்னருக்கு என்றால், கவர்னர் இப்பொழுது அவர் துணைவேந்தர் தான், ஆனால் நிர்வாகம் நான் தான் அப்படிங்கிறார். குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்ற கதையாக தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக இப்போ ஒரு மாநாடு கூட்டியிருக்காரு. என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், நம்மை பொறுத்தவரையில் இந்த மாநாட்டில் போய் இந்த துணைவேந்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற துணைவேந்தர்கள், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, காரைக்குடி அழகப்பா பல்கலை, சென்னை அண்ணா பல்கலை, சென்னையில் இருக்கின்ற சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, திருவள்ளுவர் பல்கலைக்கழகம், இப்படி பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் எல்லோருமே போய் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு அங்கேயே இந்த கவர்னருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை அவர்களே கொண்டு வர வேண்டும். அல்லது ஏன் கொண்டு வரக்கூடாதா? மாநாடுன்னா ஒரு தீர்மானம் போடணும்ல, மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடலாம்ல. அப்போ ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம்ல யாராவது ஒருத்தர். தலைவர் தான் கொண்டு வரணுங்கிறது இல்லையே, கவர்னர் தான் கொண்டு வர வேண்டும் என்பது இல்லை. 4 பேர் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். நாங்கள் முதல்வர் சொல்லுகிறபடி தான் கேட்போம், இனிமேல் கவர்னருக்கு இங்கே வேலை இல்லை என்று ஒரு தீர்மானத்தை போடலாம். போட்டு நிறைவேற்றுங்க. இப்போ என்னன்னா, கவர்னருக்கு நம்ம தானே இவங்களை எல்லாம் நியமிச்சோம், நம்ம பேச்சு தானே கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இவர் இந்த ஐடியா பண்ணி இந்த போட்டி மாநாடை நடத்துகிறார், துணைவேந்தர்கள் மாநாடு. அதற்கு போகக்கூடாது என்று முதல்வர் தரப்பிலிருந்து, தமிழக அரசு தரப்பிலிருந்து சட்டப்படி அவர்களுக்கு உரிய வாய்ப்பு இருக்கிறது, சட்ட வாய்ப்பு இருக்கிறது தமிழக அரசுக்கு. ஆகவே போகக்கூடாதுன்னு சொல்லலாம். ஏன்னா துணைவேந்தர் பதவி என்பது மிகப்பெரிய பதவி தமிழகத்தில். தமிழக அரசு சொல்கிறபடி தான் கேட்க வேண்டும், துணைவேந்தர் வேந்தர் சொல்லுகின்றபடி தான் கேட்க வேண்டும். ஆகவே இன்றைய நிலையில் தமிழக பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும். இருந்தாலும் என் முகத்தில் கரியை பூசிட்டு போங்கன்னு ஒரு ஆள் குதிக்கையில் நம்ம என்ன செய்யறது? போய் பூசிட்டு தானே வரணும். என் போஸ்டரில் சாணி அடிச்சுட்டு போங்க அப்படின்னு கூப்பிடையில போய் சாணி எடுத்து அடிக்கிறதுல என்னப்பா நமக்கு இதில் பெரிய இது வந்துட போகுது? அட போய் ஆளுக்கு ஒரு இதை எடுத்து போஸ்டரில் சாணி அடிச்சுட்டு வாங்களே. என்ன சொல்கிறோம்னா, இதுதான் அந்த மாநாட்டுக்கு போக வேண்டும். போய் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அவருக்கு எதிராகவே பேசி, அவருக்கு எதிராகவே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி காட்டிவிட்டால் அதன் பிறகு வாயை பொத்திக்கிட்டு இருப்பார்ல. இப்படி விட்டால் என்னென்ன செய்வார் இனி? மாமியார் மருமகள் சண்டை வந்தால் தனி குடித்தனம் போவதற்கு உரிமை இருக்கிறது, போகலாம். அது மாமியார் மருமகள் குடும்பத்து பிரச்சனை.
இந்த ஒரு தமிழக அரசினுடைய பல்கலைக்கழக பிரச்சனையில் ஒரு மாமியார் மருமகள் சண்டை மாதிரி இதை ஆக்குறார் கவர்னர் என்பதுதான் நமக்கு விளங்கவில்லை. இதுலேயுமா தங்களுடைய எல்லாம் இதை என்ன சொல்றதுன்னா, இவர்கள் நம்முடைய எழுதப்பட்ட அரசியல் சட்டத்தை மதிப்பதே இல்லை. நாங்கள் தான் பதவிக்கு வந்துட்டோம்ல, எங்களுடைய ஆட்சி தானே நடக்குது, RSS ஆட்சி தானே நடக்குது, இந்துத்துவ ஆட்சி தானே நடக்குது, அரசியல் சட்டம் அம்பேத்கர் எழுதியது தானே, அதை நாங்கள் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சனாதன தர்மத்தை தான் மதிப்போம், சனாதன தர்மத்தின்படிதான் நாங்கள் வாழ்க்கை நடத்துவோம். எங்களுக்கு இந்த அரசியல் சட்டம், அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம், வெள்ளக்காரன் வகுத்து கொடுத்த அரசியல் சட்டமெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. இந்த பண்பாட்டில், இந்த குருட்டு நம்பிக்கையில், இந்த உடும்பு பிடி நம்பிக்கையில் வளர்ந்து வந்தவர் தான் இந்த விஷ வித்து தான் இங்கே இருந்து ஆட்சி பண்ணி கொண்டிருக்கின்ற, இங்கே இருந்து தண்டத்திற்கு சம்பளம் வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பிராணி. நாம் அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக நாம் என்ன செய்யலாம்? போட்டி மாநாட்டில் போய் கலந்துக்கிறலாம், அங்கேயே அவருடைய முகத்தில் கரியை பூசி விட்டு வரலாம், போஸ்டரில் சாணி அடிச்சுட்டு வரலாம். நடக்கும், நினைத்தால் நடத்தலாம். இருந்தாலும் அதிகாரம் யாருக்கு என்பதை வரையறுக்கின்ற ஒரு விஷயம். அதனால முதல்வர் இதில் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஆக இருந்தாலும் இப்படி இதை விட்டுக் கொடுத்தால் இனி அவர் போட்டி சட்டமன்றம் கூட்டுவாரா? போட்டியாக ஒரு சட்டமன்றத்தை கவர்னர் கூட்டுவாரா? தன்னிச்சையாக கூட்டுவாரா? கூட்ட முடியுமா? அதில் இந்த நாக்கு தடிச்ச ஒரு வானதி ஒன்று தெரியுது, நாதாரி. அப்புறம் இன்னும் 2-3 அந்த அவங்களுடைய எம்எல்ஏ தெரியுறாங்க. வேற யார் வருவாங்க? எடப்பாடியை மிரட்டி கூப்பிடுவாரா? அதிமுக எம்எல்ஏக்கள் வருவாங்களா? போட்டி சட்டமன்ற கூட்டத்திற்கு வருக வருக வருகன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு போட்டி சட்டமன்ற கூட்டத்தினுடைய முதல்வராக எடப்பாடி அவர்களே வருக வருகன்னா அது அங்கே நிறைவேற்ற தீர்மானம் பாஸ் ஆகுமா? மானிய கோரிக்கைகள் பாஸ் ஆகுமா? நிதி ஒதுக்கப்படுமா? இப்படியெல்லாம் போட்டி சட்டமன்ற கூட்டம் நடத்தினால் இதெல்லாம் என்ன? இது கேலிக்கூத்தான ஒரு துக்ளக் தர்பாரை விட மோசமான ஒரு தர்பாரை, ஒரு மோசமான ஒரு நிர்வாகத்தை தர வேண்டும் என்றுதான் கிண்டிக்காரர், கிண்டியிலே இருப்பவர் இந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல முடியும். வேறு எதையும் சொல்ல முடியாது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கவர்னரை வைத்துக்கொண்டு அவர் கூட்டுகிற மாநாட்டிற்கு, போலி மாநாட்டிற்கு, இதை போலி மாநாடு தான் சொல்ல முடியும். போலி மாநாடு, போட்டி மாநாடு அல்ல, போலி மாநாடு. மாநாடு கூட்டுவதற்கு சட்டப்படி இருக்கின்ற அதிகாரத்தை இழந்துவிட்ட ஒரு கவர்னர் மாநாடு கூட்டுவது எந்த வகையிலே சரி என்று நமக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த மாநாட்டுக்கே போய் அந்த மாநாட்டிலேயே கவர்னரை எதிர்த்து, கவர்னருடைய இந்த அடாவடித்தனத்தை எதிர்த்து, அதிக பிரசங்கித்தனத்தை எதிர்த்து, சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டுகளை எதிர்த்து அங்கேயே ஒரு தீர்மானத்தை போட்டு கொண்டு வந்து அங்கேயே இந்த துணைவேந்தர்கள்லாம் நிறைவேற்றி முகத்தில் சாணி அடிச்சுட்டு வாங்க, கரிய பூசிட்டு வாங்க. அதுதான் இவருக்கு நாம் செய்கின்ற பதிலடி. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை எழுதுங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.